இதய கமலத்துல இருக்கு. விசுத்தி எங்கன்னு கேட்டா கண்டஸ்தானத்துல இருக்கு. ஆக்ஞை லடாடஸ்தானம் அது இருக்குது. இது சந்திர மண்டலம். மண்டலம்னு ஏத்துக்குன்னா சந்திர மண்டலம், ஆதித்த மண்டலம், அக்னி மண்டலம் என்று 3 மண்டலம் இருக்குது. அந்த சந்திர மண்டலத்தை நோக்கி பார்க்கும்போது மூலாதாரம் தொடங்கி ஒவ்வொரு எழுத்தை முன்னிட்டு கொண்டு சிரசு நடுவே கோடி சூரியன் உதயமானார் போல பிரகாசிக்கும். அப்பா, அதுதான் சந்திர மண்டலம். இந்த அமிர்த கலை அக்னி மண்டலத்தை நோக்கி ஜோதியில் நிற்கும். ஆதித்த மண்டலம் எதுன்னு கேட்டா இதய கமலத்தில் ஆறுங்கோணமாய் 8 இதழுடைய ஒரு புஷ்பமாய் இருக்கும். இது வாழைப்பு போல கீழ் நோக்கி இருக்கும். அக்னி மண்டலம் எப்படின்னா பிருத்திவியும் அப்புவும் கூடிய இடத்தில் நார் சதுரமாய் நடுவே முக்கோணமாய் 4 இதழுடைய புஷ்ப கமலமாய் இருக்கும். அது அக்னி மண்டலம். இந்த 3 மண்டலத்தை தான் முட்டிய தூணில் காலால் எழுப்பும் கருத்தை அறிவித்து அந்த இது அவை யார் எழுதினாரு என்ன, சீத கலப செந்தாமரை பூவும் பாத சிலம்பு பலவசை பாட பொன்னரை ஞானம் 30 அந்த ஆதித்த மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் எல்லாம் வரும் பாரு. 3 கனலை காலால் எழுப்புறது. அது அந்த சப்ஜெக்ட் இங்க வருது. இதுக்கு கோயின்சிட் ஆகும். அதுதான் அதை வச்சுதான் அந்த அம்மா எழுதுனாங்க அவை. இப்ப இந்த 7 ஆதாரங்களும் 7 ஆதாரங்களும் பிரபஞ்சத்தை குறிக்கிறது. இந்த ஆதாரங்களை கடந்து தசா துவாத சாந்த பெருவெளியை அடைவதற்கு, அப்ப வெட்டவெளியை அடைவதற்கு, பிரபஞ்சம் கடந்து பரதத்துவத்தை அடைவதற்கும் சாதனமாக அமைந்துள்ளது. குண்டலினி சக்தியும் முக்குணங்களும் 3 வித குணம். அடுத்த சாப்டர் குண்டலினி சக்தியும் 3 வித குணம். உயிர் முன் வினைப்ப ஏற்ப உடல் எடுக்கின்றது. உலகத்தை படைக்க எண்ணம் கொண்டு இறைவன் முதலில் பிரகிருதி உயிர்களை சேர்க்கிறார். சத்துவ குணம் இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சத்துவம், ரஜோ, தமோ குணத்தை பத்தி சொல்லிட்டேன். அந்த 3 வித குணங்கள் பத்தி அது குண்டலினி சக்தியும் 3 வித குணங்களும். அதாவது உடலில் உயிரை பிணைக்கிறதுக்கு முக்குணங்களும் வெளிப்பட தோன்றாத நிலையில் அவ்வியக்தமாய் மூல பிரகிருதியில் எழுந்தது. இந்த குணம் இந்த கருதப்பட முடியாத ஒரு சுத்த சத்துவ நிலை. இந்த நிலையிலிருந்து முக்குணங்களும் உலக படைப்பு காரணமாக வெளிப்படைப்பாய் வியக்தமாய் தோன்றுகின்றன. சூரியன் ஒளி நிலவு மற்றதற்கு அதுதான் இந்த